காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. மகாராஷ்டிராவின் பண்டரிபுரத்திலே அமைந்திருக்கக்கூடிய பாண்டுரங்க விட்டலனுக்கு பல பக்தர்கள் உண்டு. அவர்கள் பல்வேறு விதமான தொண்டுகளை, நியமங்களை அடியார்களுக்கும் மற்றும் புண்டலீக பாண்டுரங்கனுக்கும் செய்து வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பக்தர் ஸ்ரீ ஜம்புதாசர். நாம் சொல்லுவோம் இல்லையா, விவசாயத்துக்கு மிகப்பெரிய முன்னுரிமை உண்டு அப்படின்னு. ஏன்னா சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை. ஏன்னா விவசாயம் என்பது நாட்டினுடைய முதுகெலும்பு. அது இல்லைன்னா நம்மளால் சாப்பிட முடியாது, ஒரு வேளை சாப்பாடு கூட. அடிப்படை ஆதாரம் நமக்கு விவசாயம். இப்படி விவசாய தொழிலை நம்பி வாழ்ந்து வந்தவர் ஸ்ரீ ஜம்புதாசர். அவரிடம் கொஞ்சம் நிலம் உண்டு. ஆனால் அதை வைத்து வரக்கூடிய சொற்ப வருமானத்தில் அவர் ஒரு தொண்டு செய்வார். என்னன்னா, தினம்தோறும் நாமஸ்மரணை, கிருஷ்ணா அப்படின்னு உட்கார்ந்துக்கிட்டு ஜபம் பண்ணுவார், தியானம் செய்வார். இன்னொன்று என்னன்னாக்கா, அவர் தவறாமல் அன்னமிடக்கூடியவர் பக்தர்களுக்காக. இந்த தொண்டை அவர் ஒவ்வொரு நாளும் செய்து வந்தார் தவறாமல். இவர்கிட்ட கொஞ்சம் நிலம் இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அதை உழல்வதற்காக, அந்த ஏறு பூட்டி உழுவதற்காக 2 காளை மாடுகளை வைத்திருந்தார். ரொம்பவும் அழகாக இருக்கும் அந்த காளை மாடுகள். அதுதான் அவருக்கு முக்கிய பங்காற்றியது அவருடைய விவசாய பணிக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுவார், தினந்தோறும் இரவு வேளையில் அந்த மாட்டு கொட்டகையில் கட்டிவிட்டு அதை குளிப்பாட்டி விட்டு, ரொம்பவும் அன்பு அவருக்கு அந்த தன்னுடைய காளை மாடுகள் மீது. அப்புறம் என்ன பண்ணுவார், தியானம் பண்ணுவார், ஜபம் பண்ணுவார். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிருஷ்ணா சரணம் அப்படின்னு தூங்கிடுவார். இது அவருடைய தினப்படி நியமமான வழக்கமாக இருந்தது. அந்த ஊரில் 2 கல்வர்கள் இருந்தார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நோட்டமிடுறாங்களாம். என்னன்னா, அவங்களுக்கு மாடு திருடுறது ஒரு வழக்கம். அதில் அவங்க கை தேர்ந்தவர்கள். எப்படியாவது இரவு வேளையில் வீட்டுக்குள்ளே புகுந்து மாட்டு கொட்டகையிலிருந்து மாடுகளை களவாடி சென்று விடுவார்கள். இது அவர்களுடைய திருட்டு தொழில். இதை அவங்க செய்து வந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, மற்றவர்களுடைய மாட்டை திருடினால் பரவாயில்லை, ஆனால் கிருஷ்ணனே கதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா ஸ்ரீ ஜம்புதாசர். அவருடைய மாட்டை திருடுவதற்கு நாம் நோட்டமிடலாமா? எவ்வளோ பெரிய தவறு. ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த உழவு தொழிலுக்கு முக்கியம் கொடுக்கக்கூடிய காளை மாடுகளை தன்னுடைய தெய்வமாக பூஜிப்பவர், வேணுகோபால சுவாமியை தன்னுடைய இஷ்ட தெய்வமாக கொண்டவர். அவரிடம் நாம் விளையாட்டு காட்டலாமா, நம்ம திருத்தனத்தை காண்பிக்கலாமா? ஆனால் அவங்க செஞ்சாங்க. என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஒரு நாள் இரவு ஜம்புதாசர் வராரு. காளை மாடுகளை ரொம்ப ஆசை தீர குளிப்பாட்டி விட்டு, நீங்கள் இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு இருங்க அப்படின்னு மாட்டு கொட்டகையில் கட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்டுட்டு தூங்க போயிடுறாரு, கிருஷ்ணா சரணம்னு. நாம் நினைக்கலாம், ஒரு பக்தனுடைய குரல் பகவானுக்கு கேட்டு விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாம் அந்த சந்தேகப்படக்கூடாது. நம்மளுடைய கடமை என்ன, கிருஷ்ணா சரணம்னு சொல்லணும், இல்லை குருவே சரணம்னு சொல்லணும். அவர் வந்து கேட்கிறாரா இல்லையான்றது நமக்கு கவலை இருக்கக்கூடாது. நாம் அந்த ஒரு நிலைப்பை இல்லாமல் நம்முடைய வேலைகளை நாம் செவ்வனே செய்து வந்தால் கட்டாயம் நம்மளை ஒரு நாள் காப்பாற்றுவார் அப்படின்றது உறுதியான ஒரு நம்பிக்கை. இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, கிருஷ்ணா சரணம்னு கண்ணை மூடி தூங்கிடுறாரு. ஆனால் இரவு வேலையில் உள்ளே வரானுங்க 2 திருடர்களும். வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய 2 காளை மாடுகளையும் அவிழ்த்து கொண்டு போய் விடுகிறார்களாம். கிருஷ்ணன் பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்பான். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, தினந்தோறும் சாப்பிடுவதற்கு முன்போ தூங்குவதற்கு முன்போ என்ன சொல்லிட்டு தூங்குறாரு, கிருஷ்ணா சரணம் கிருஷ்ணா சரணம்னு சொன்னால் கிருஷ்ணன் என்ன அப்படியே கைவிட்டுட்டு போயிடுவான்? கிருஷ்ணனுடைய வேலை என்ன, எந்த ஒரு உத்தம பக்தனுடைய உள்ளமும் புண்படாதவாறு காப்பாற்றுவது தான் அவனுடைய முதல் தொழில். அவனுக்கு மகாலட்சுமி கூட அவர் என்ன பண்ணுவார், 2வதாக தான் பார்ப்பார். ஆனால் முதல் பார்வை யாருடையதாக இருக்கும், பக்தன் மீது தானே அவனுக்கு பார்வை இருக்கும் கிருஷ்ணனுக்கு. அவருக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சான். ஏன்னா இந்த ஜம்புதாசர் எழுந்து பார்த்து காளை மாடுகளை காணோம்னு சொன்னாக்கா எவ்வளவு வருத்தப்படுவார். ஏன்னா அவர் உழவு தொழிலுக்கு அந்த 2 காளை மாடுகளும் தானே பொக்கிஷம் தானே. அது இல்லைன்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டப்படுவார், எவ்வளவு அவர் அல்லல் படுவார்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறானா பாருங்கள், கிருஷ்ணன் ஒரு வேலை செய்கிறானா. திருடிக்கிட்டு போனாங்க இல்லையா 2 காளை மாடுகள், அதே போன்ற உருவ ஒற்றுமை, அதே போல் கொம்புகள், அதே போல் கண், வாய் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது. அப்படி 2 காளை மாடுகளை அவருடைய தொழுவத்தில் கட்டிவிட்டு அவன் மாயமாக மறைந்து விடுகிறானா கிருஷ்ணன். இவர் என்ன பண்ணுறாரு, காலையில் கண்ணை விழிக்கிறாரு, கிருஷ்ணா சரணம் அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்குறாரு, எழுந்துக்கிறாரு, தன்னுடைய வேலைகளை பார்க்க போகிறாரு. 2 காளை மாடுகள் இருக்குது, ஏறு பூட்டி உழறாராம். ஆனால் இவங்க சும்மா இருப்பாங்களா திருடர்கள்?
2 மாட்டையும் திருடிட்டு வந்துட்டாங்க இல்லையா, அவங்க ஊரில் விசாரிக்கிறாங்களாம். ஆமாம், ஏதாச்சும் தகராறு உண்டா, ஏதாவது வழக்கு உண்டா அப்படின்னு. ஏன்னா இவனுங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது, நாம் இங்கே 2 காளை மாடுகளை திருடிட்டு வந்துட்டோம். அவர் எங்கேயாவது கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லையா, ஒரு அதிகாரிகிட்டேயோ இல்லை தலையாரிக்கிட்டேயோ போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய 2 காளை மாடுகள் காணாமல் போயிடுச்சு ஐயா அப்படின்னு ஒரு புகார் கொடுத்தாக்கா என்ன பண்ணுறதுன்னு இவனுங்களுக்கு யோசனை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி ஒன்றும் காணாமப்பா இந்த ஊரில், எல்லாம் வழக்கப்படி தானே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஊரார் பேசிக்கிறாங்களாம். இவனுங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஒரு கால் இவர் அமைதியாக இருக்காரோ, 2 காளை மாடுகள் களவாடிட்டு போனது தெரிஞ்சோம் என்னவோ அமைதியாக நிஷ்டல் இருக்காரோ அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு 2 திருடர்களுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்களாம், அன்றைக்கு இரவும் வராங்களாம். வந்து என்ன பண்ணுறாங்களாம், மாட்டு தொழுவத்தில் வந்து பார்த்தாக்கா அவர்களுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லையா. ஏன்னா அவங்க எப்படி கூட்டிக்கிட்டு போனாங்களோ அதே 2 காளை மாடுகள் அப்படி அச்சு அசலாக அங்கே நின்று கொண்டிருக்கின்றன, வைக்கோலை மென்று தின்றபடி. இவனுக்கா நம்ம சொல்லுவோம் இல்லையா, திருடனுக்கு தேல் கொட்டனா போல் ஆச்சுதுன்னு, அந்த மாதிரி ஆகி போச்சு தான். ஒரு கால் நாம் வீட்டுக்குள்ளே கட்டி வச்சோம் இல்லையா, அதை கொண்டு வந்து இங்கே கட்டி வச்சிட்டாங்களோ யாரோ, இல்லை நம்மக்கிட்டே யாரோ வேலை காட்டுறாங்களோ, இப்படிலாம் ஒரு எண்ணம். ஏன்னா திருடன் இல்லையா, நம்ப மாட்டான் யாரையுமே. சொல்லுவாங்க இல்லையா, தான் திருடன் இன்னொருத்தன் நம்ப மாட்டான்னு, அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறான், இன்னொருத்தனை நம்ப மாட்டான். இவன் என்ன பண்ணுறானுங்க 2 பேருமே, இவனுங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாங்களாம். ஆனால் அப்படியே இருக்குது இவங்க வீட்லேயும் 2 காளை மாடு. இது எப்படி ஐயா சாத்தியம்? ஏன்னா ஒரு கால் நம்மளுடைய தான் கொண்டு வந்து கட்டி வச்சாங்கன்னு நினச்சோம். ஆனால் என்ன நடக்குது, உண்மையாகவே இல்லை வேற யாருக்கு. இவர்கிட்ட எப்படி இவ்வளோ பணம் வந்திருக்க முடியும்? ஏன்னா ஒரு ஜோடி காளை மாடு வாங்குவதற்கு கூட அவருக்கு அவ்வளவு வருமானம் கிடையாது, சொற்ப வருமானம் தான். இருக்கிற கொஞ்ச நிலத்தில் அவர் உழுது அதில் வரக்கூடிய தானியங்களை வச்சுக்கிட்டு பகவானுடைய அடியார்களுக்கும் போட்டுக்கிட்டு இவரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சொற்ப வருமானத்தில் 2 வருஷம் நீ அப்படியே அறுவடை செஞ்சு முடிச்சா கூட அதில் ஒரு கணிசமான தொகை இருக்கும், கொண்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம் மாட்டை அப்படின்னு சொல்லிடலாம், காளை மாட்டை. அப்படி கூட ஒன்றும் காணோமே. இப்போது வரத்துக்கும் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது. அது எப்படி ஒரு மிச்சம் பிடிச்சி 2 காளை மாடை ஒரே இரவில் வாங்கிட முடியும்? இந்த எண்ணம் இவனுங்களுக்கு. இவன் என்ன பண்ணுறானுங்க, ஒருத்தன் சொல்கிறான், டே நாம் என்ன பண்ணலாம், இப்போ வச்சுருக்காரு இல்லையா 2 காளை மாடு, அதையும் அவிழ்த்துக்கிட்டு வந்துடலாம், பார்த்துடலாமே என்ன தான் நடக்குது அப்படின்னு. ஏன்னா ஒரு தடவை திருடுனா பரவாயில்ல, பல தடவை திருடிட்டாங்க இல்லையா, பயம் விட்டு போச்சுதான் அவங்களுக்கு. என்ன பண்ணுறாங்களா, அன்றைக்கி இரவோட இரவா புதுசாக வச்சுருக்காரு இல்லையா கிருஷ்ணர், அந்த 2 காளை மாட்டையும் திருடிக்கிட்டு வந்துட்டானுங்களாம். அப்பா இப்போ பார்க்கலாமே அவர் சாமர்த்தியத்தை தான், என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் என்ன நடக்குது இன்றைக்கும், அதே ஜோடி காளை மாடுகளை அவர் குளிப்பாட்டிட்டு தூங்க போனார் இல்லையா கிருஷ்ணாசரணம்னு. இப்போ கிருஷ்ணனுக்குள்ள இந்த கவலை வந்துடுச்சு. ஏன்னா பக்தனுக்கு கவலையோ என்னமோ, ஆனால் பகவானுக்கு ரொம்பவும் கவலை தானே இந்த விஷயத்தில். கிருஷ்ணர் பார்க்குறாரு, இது எதடா வம்பா போச்சுது, நம்மக்கிட்டே இவ்வளோ ஆட்டம் காமிக்கிறானுங்களே இந்த திருடனுங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாராம். சரி, இப்போ என்ன ஆகி போச்சுது, அவர் நினச்சா எத்தனை உருவங்களை உருவாக்க முடியும், ஒன்று தானா அவருக்கு மிச்சம். எவ்வளோ பெரிய திரிவிக்ரமனாக அவர் அவதாரம் எடுத்தவர், இதெல்லாம் அவருக்கு ஒரு விஷயமா? போனா போச்சுது 2 காளை மாடு திரும்பவும் கொண்டு வந்து கட்டி வைக்கிறாராம் கிருஷ்ண பரமாத்மா. இப்போ பாருங்க, திருடனுக்குள்ள ரொம்பவும் கஷ்டமாக போச்சுது. மறுநாள் காலையில் வழக்கப்படி எழுந்துக்கிறாரு ஜம்புதாசர். கண்ணை திறந்து பார்க்குறாரு, கிருஷ்ணாசரணம்னு எழுந்துக்கிறாரு. வேலையை பார்க்க போகிறாரு. அவருக்கு அவருடைய காளை மாடுகள் தான் தெய்வம். அதை கையெழுத்து கும்பிட்டுட்டு என்ன பண்ணுறாரு, ஏறு பூட்டி உழ ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ இன்றைக்கு இரவு வந்ததா, திருடனுங்களுக்கு கொஞ்சம் இன்னமும் சந்தேகம் வந்துடுச்சு. ஏன்னா இப்போ அவனுக்கிட்ட எத்தனை மாடு இருக்குது, 4 மாடு இருக்குது. முதல்ல அவருடைய ஒரிஜினல் மாடு 2 இருக்கா, இப்போ 2 மாடு கிருஷ்ணர் கொடுத்தாரா, மொத்தம் 4 மாடு கையில் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க இந்த 2 திருடனுங்களும். இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இவனுங்களுக்கு தூக்கம் வரல இப்போ. ஏன்னா திருடிட்டு வந்துட்டு இவனுங்க தூங்கிடலாம், ஆனால் களவாடிய பொருள் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சால் நாம் சும்மா இருப்போமா, நமக்கு தானே தூக்கம் வராது. ஆனால் அங்கே பக்தன் அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கான், இவனுங்களால் தூங்க முடியலை. இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, சும்மா இருக்க முடியல, டே வா நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்ன தான் நடக்குதோ அவங்க வீட்டில் அப்படின்னு. ஏன்னா நேற்று நாம் திருடிட்டோம் இல்லையா, அதனால் அப்படின்னு போய் பார்த்தாக்கா உண்மையாகவே 2 காளை மாடு இருக்கான். இவனுங்களுக்கு ரொம்பவும் தலை சுத்தலாக போயிடுச்சு, மயக்கம் வர்றா போல் ஆயிடுச்சு. ஏன்னா இது ஏதோ குரலி வித்தையாக இருக்குமா, இல்லை வேற என்ன இது விஷயம், இது யோக சித்தியா, இதெல்லாம் என்னன்னு சொல்ல முடியும். அவனுங்களும் ஊரில் இருக்கிற அத்தனை பேர்கிட்டே விசாரிச்சுட்டானுங்க. ஐயா இந்த மாதிரி ஜம்புதாசர் யார்கிட்டையாவது போயிட்டு சந்தையில் போயிட்டு காளை மாடை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தாரா அப்படின்னு ரொம்ப தரவாக செக் பண்ணிட்டானுங்க. ஆனால் எங்கேயுமே யாருமே, அட நீங்கள் வேறப்பா, அவர் சாப்பாட்டுக்கே வர்றதுக்கும் போகிறதுக்கும் சரியாக இருக்குது, அவர் எங்கேருந்து ஐயா
காசையெல்லாம் சேமித்து அவர் காளை மாடு வாங்குறது போங்கய்யா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தாக்கா உண்மையாக தானே இருக்குது. மறுபடியும் 2 காளை மாடு எப்படி நிற்க முடியும்? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இப்படி உடனுக்குடனே வாங்கிட முடியுமா? அதுவும் ஒரே மாதிரி காளை மாடு, ஒரிஜினல் காளை மாடு 2 இருக்குது இவனுங்க கிட்ட. மேற்படி 2 காளை மாடு கிருஷ்ணர் கொடுத்ததும் இருக்குது. இப்போ இன்னமும் 2 நின்றுக்கிட்டு இருக்குன்னா அப்போ என்னன்னு நினைக்க முடியும்? நாம் இவரை மகான் தானே நினைக்க முடியும், பக்தன் தான் நினைக்க முடியும். அதனால் இவனுங்களுக்கு கை காலெலாம் நடுக்கம் வர ஆரம்பிச்சுடுதான், கண்ணை இருட்டிக்கிட்டு வருதான். நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறோமோ? இதெல்லாம் தப்பு தானே நம்ம பண்ணுறதெல்லாம். எவ்வளோ பெரிய அநியாயம். ஒரு பக்தன் அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கான், நாம் உள்ளே நுழைஞ்சு திருடினது எவ்வளோ பெரிய தவறு. சரி போனால் போகுது, நாம் பொருளை திருடினா கூட பரவாயில்லை. அவன் உழவு தொழிலுக்கு அடிப்படை எது? காளை மாடு, அதை திருடிட்டு வந்தது எவ்வளோ பெரிய தவறு. இது நாம் இதுவும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாக்கா தப்பு தானே. பேசாமல் நாம் என்ன பண்ணலாம், அவர் காலடியில் விழுந்து நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறானுங்களாம். மறுநாள் பொழுது விடியுது. இவர் காலையில் எழுந்துக்கிறாரு ஜம்புதாசர். கிருஷ்ணா சரணம்னு கண்ணை திறந்து எழுந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, 2 காளை மாட்டை பார்த்துட்டு அதை கையெழுத்து கும்பிட்டுட்டு பகவானே சரணம் அப்படின்னு தன்னுடைய வேலையை பார்க்க போகும்பொழுது இந்த 2 திருடனுங்களை வந்து காலில் விழறானுங்களாம். ஐயா ஜம்புதாசரே எங்களை மன்னிச்சுடுங்க, நாங்கள் தெரியாமல் உங்ககிட்ட விளையாடிட்டோம் அப்படின்னு. இவருக்கா ஒன்றும் தெரியாது. என்னப்பா நடந்தது சொல்லுங்கள், என்ன ஆச்சு இது விஷயம் அப்படின்னு. ஐயா உங்கள் 2 காளை மாட்டை நாங்கள் தான் திருடிக்கிட்டு போனோம் அப்படின்னு. இவருக்கா என்னப்பா சொல்கிறீங்க, என் 2 காளை மாடு தான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன் கண்ணு முன்னாடி, அப்புறம் எப்படி நீங்கள் திருட முடியும்னு. ஐயா நீங்கள் என் கூட வாங்க நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு கையோடு கூட்டிக்கிட்டு போகிறாங்கலாம் ஜம்புதாசரை. 2 திருடனுங்களும் கூட்டிக்கிட்டு போனாக்கா அவனுங்க கிட்ட இருக்கிறது மொத்தம் 4 காளை மாடு ஒரே மாதிரி. இவருக்கு உண்மை விளங்கிடுச்சு. என்னன்னா இப்போ இந்த திருவிளையாடலை புரிஞ்சது, இந்த லீலையை புரிஞ்சது பகவான் கிருஷ்ணன். அதனால் இவருக்கு கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வருது. ஏன்னா 2 விஷயத்துக்கு. ஒன்று என்னன்னா, எனக்காகவா, நான் ஒரு அடியன், எனக்காக நீ இந்த மாதிரி ஒரு திருவிளையாடல் நடத்துறேன்னு சொன்னாக்கா என்னுடைய பக்தி எப்படிப்பட்டதாக இருக்க முடியும்? நீ ஒப்புதல் கொடுத்துட்டல்ல, நான் பக்தன்றதை நீ நிரூபிச்சிட்டல்ல, இதை விட என்ன பெரிய நமக்கு பரிசு வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் அவர் என்ன நினைக்கிறாராம், ஆஹா என்னை ஏற்றுக்கிட்டார் இல்லையா பக்தனாக, இதுவே எவ்வளோ பெரிய எனக்கு பொக்கிஷம் அப்படின்னு அவருக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. இன்னொரு கவலை என்னன்னா, திருடனுங்களுக்கு இந்த லீலையை காண்பிச்ச இல்லையா, ஏன் எனக்கு நீ உன்னுடைய தரிசனத்தை காண்பிக்க கூடாதா? அவ்வளவா நான் கீழ்மட்டமாக போய்விட்டேன் அப்படின்னு அவருக்கு ரொம்பவும் அழுக வந்துடுச்சா. கிருஷ்ணா நீ எனக்கு உன்னுடைய ரூபத்தை காண்பிக்க மாட்டியா, எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு ரொம்பவும் மன்றாடி கேட்கிறாராம் ஜம்புதாசர். பக்தனுடைய குரல் பகவானுக்கா தெரியாமல் போய்விட, கேட்காம போய்விட. ஏன்னா 2க்கு 4 காளை மாடாக கட்டி விட்டவராச்சே கிருஷ்ண பரமாத்மா இந்த பக்தனுக்கு தரிசனத்தை தானா கொடுக்க மாட்டார். என்ன பண்ணுறாரு, அவர் ரொம்ப அழகாக புல்லாங்குழல் வாசித்தபடி தரிசனம் கொடுக்குறாராம் ஜம்புதாசருக்கு. சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம், சந்தோஷம், அவருக்கு மகிழ்ச்சி. அவர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணா என்னை நீ ஏற்றுக்கிட்ட இல்லையா, எனக்கு தரிசனம் கொடுத்தல, இதுவே எனக்கு போதும்பா, வேறு பெரிய வரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்குறாரு. உனக்கு வரம் வேணுமா சொல்லு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கும் பொழுது ஜம்புதாசர் சொல்கிறாராம், ஐயா உன்னை மறவாமல் இருக்க எனக்கு வரம் கூட, அதுவே எனக்கு போதும். ஏன்னா நீ எனக்கு பணத்தை கொடு, செல்வத்தை கொடுன்னு கேட்டாக்கா நான் மறந்துடுவேன் இல்லையா கிருஷ்ணான்ற நாமத்தை, அது எனக்கு வேண்டாம். ஆனால் உன்னை மறவாமல் இருக்க, உன்னுடைய நாமத்தை நான் ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும், அது ஒன்று தான் எனக்கு கொடுக்கக்கூடிய வரம் அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணருக்கே சந்தோஷமாக போச்சு தான். ஏன்னா உண்மையான பக்தனுடைய லட்சணம் என்ன, அவன் தனக்குன்னு எதுவும் கேட்க மாட்டான், இறைவனுடைய சிந்தனை இருந்தால் போதும் எனக்கு அப்படின்னு தானே கேட்கிறான். அதுதானே உண்மையான பக்தனுடைய அடையாளம். அது அவன்கிட்ட இருக்கு இல்லையா ஜம்புதாசர் கிட்ட. அப்போ எவ்வளோ பெரிய அவன் பரமாத்மாவுடைய சிஷ்யனாக சீடனாக இருக்க முடியும். அதனால் என்ன பண்ணுறாரு, சரிப்பா நான் அவனுக்கு அப்படியே வரம் கொடுக்குறேன்னு மறைஞ்சு போயிடுறாராம். ஆனால் அவர் மாயா ரூபமாக கொண்டு வந்தார் அல்லவா, அந்த 4 காளை மாடுகளும் அவரோடு மறைந்து விட்டன. இப்போ ஒரிஜினல் 2 நிற்குது. இப்போ இதை கூட்டிக்கிட்டு போகிறாரு. ஆனால் அந்த 2 திருடனுங்களும் என்ன பண்ணுறாங்க, மனசு வந்து காலில் விழறாங்களாம். ஐயா நாங்கள் இந்த திருட்டு தொழிலை விட்டுடுறோம், இனி திருட மாட்டோம், யார் வீட்லேயே நுழைஞ்சு அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, உழைப்போட மேன்மையை சொல்லி கொடுக்குறாரு, உழைச்சி சாப்பிட்றதுல இருக்கிற சந்தோஷத்தை சொல்லி கொடுக்குறாரு. பகவானுடைய நாமத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம், அந்த ஒரு மகிழ்ச்சினா என்னன்றதை அவருக்கு உணர்த்துறாரு ஸ்ரீ ஜம்புதாசர். இது ஜம்புதாசருடைய அருமையான சரித்திரம். கிருஷ்ண பரமாத்மாவுடைய அடியவன், அவனுடைய கதையை கேட்பதற்கே நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அல்லவா. என்ன ஒரு உறுதியான உண்மையான பக்தனாக இருக்க முடியும் அவன். கிருஷ்ணருடைய நாமமே எனக்கு போதும்னு சொன்னான் இல்லையா. எவ்வளோ பெரிய பணக்காரன் அவன். நாம் நினைக்கலாம் அவர் உழுதுண்டு வாழறாரு அப்படின்னு. ஆனால் அவரை விட பெரிய பணக்காரன் இந்த உலகத்திலேயே கிடையாது. ஏன்னா கிருஷ்ணா அவருக்காக 4 காளை மாடுகளை படைத்தார் அல்லவா. இதை விட என்ன பெரிய பரிசு இருக்க முடியும் அவருக்கு. மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பக்தருடைய வரலாற்றிலே. மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.